ஹோட்டல்ல ஒரு விசித்திரமான ஆன்ட்டி. உங்களுக்கு பிக் டர்ன் மேடம் தெரியுமா? அந்த மேடம்க்கு கோரவுண்ட் சூஷி சுத்தமா பிடிக்காது. அந்த பிக் டர்ன் மேடம் தப்பி தவறி நீங்க சூஷி கடையில சந்திச்சீங்கன்னா நீங்க அவங்க கிட்ட தயவு செஞ்சு கோரவுண்ட் சூஷின்னு சொல்லிடாதீங்க. சொன்னீங்கன்னா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். ஆஹா, இந்த கடையில தான் சூஷியை ரொம்ப கம்மி விலைக்கே தராங்க. எனக்கு சூஷினா பிடிக்கும், அதுலயும் கோரவுண்ட் சூஷினா ரொம்ப பிடிக்கும். வணக்கம். வாங்க வாங்க. அட, என்னது இது? இந்த கடையில கோரவுண்ட் சூஷியே இல்லையா? என்ன சொன்னீங்க? என்னன்னா கோரவுண்ட் சூஷி இல்லையான்னு கேட்டேன். கோ ரவுண்ட் சுஷினா சொன்னீங்க? கோ ரவுண்ட் சுஷி உங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும்னா இப்ப நான் உங்களை சுத்த வைக்கிறேன் பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க அதை கேட்கவே மாட்டீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு வெளியே சாப்பிட போறோம். நல்ல வேளையா இது என் கையில கிடைச்சது. ரொம்ப கம்மி விலையில இதெல்லாம் கொடுக்கறாங்க ஹரி. நல்லதுதான் மிட்சி. சூப்பர்மேன். கிண்டல் பண்றீங்களா? வந்தாச்சு. எனக்கு பயங்கரமா பசிக்குது. சாப்பிடலன்னா என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. எதுக்கு ஓவரா டயலாக் பேசுற? சாப்பிடறதுக்கு தானே இங்க வந்திருக்கோம். என்ன ஹரி இது? இங்க யாரையுமே காணோம். திறந்து இருக்காங்களா மூடி இருக்காங்களா? கோ ரவுண்ட் சுஷியா வேணும். அட, உள்ள சுத்தமா கூட்டமே இல்ல. ஒரு கஸ்டமர் கூட காணோம். அப்படியெல்லாம் சத்தம் போட்டு பேசக்கூடாது ஷின்சான். மன்னிச்சிருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த விளம்பரத்தை பார்த்து தான் உங்க கடைக்கு வந்திருக்கோம். இது உங்க கடை விளம்பரம் தானே? ஆமா, உண்மைதான். உங்களுக்கு என்ன வேணும்? அது வந்து எனக்கு பிடிச்சது கோ ரவுண்ட். கோ ரவுண்ட்? சரி சரி. உனக்கு ரொம்ப பசிக்குதா ஹீமாவரி? அப்பா, இங்க இருக்கு பாருங்க. கோ ரவுண்ட், கோ ரவுண்ட். கோ ரவுண்ட்? எனக்கு ஷெல் வேணும். ஷெல்லா? நீ ஒரு பெரிய பையன். சரி, ஸ்காலப்ஸ் இருந்தா கொடுங்க. கூட வசாபி வேணும். நான் சின்ன பையன்லாம் பார்க்காதீங்க. அப்புறம் அப்படியே டூனாவும் கொடுங்க. சரி, காக்க வச்சதுக்கு மன்னிக்கணும். சாப்பிடலாம். 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 இது ரொம்ப ருசியா இருக்கு. இவ்ளோ ருசியான சாப்பாடு எப்படி இவ்ளோ கம்மியான விலையில கொடுக்குறீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அடுத்து குக்கும்பர் வேணும். எனக்கு ஆக்டோபஸ் வேணும். எனக்கு ஷெல். இல்ல இல்ல, எனக்கு உர்ச்சின் வேணும். சரி. வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. ரொம்ப பிரமாதம். மறுபடியும் வருவோம். இங்க பாரு, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது ஷின்சான். என்னோட வயசுக்கு டர்னிங் சுஷி தான் சாப்பிட எனக்கு பிடிக்கும். கோரவுண்ட் சுஷியை சாப்பிட்டா எவ்வளவு ஜாலியா இருக்கும். கோரோன் சூஷினா இப்ப சொன்ன? கோரோன் சூஷின்னு நீ சொன்னா நான் உன்னை ரவுண்டு கட்டி அடிப்பேன். உங்களுக்கு என்ன வேணும்? வாழ்நாள் முழுக்க நீங்க இப்படி சுத்திக்கிட்டே தான் இருக்கணும். மிட்சி, அந்த ஆட்டி வெளியே வரும்போது நீ அந்த கதவுக்குள்ள போயிடு. வா போலாம். மிட்சி! என்ன ஆட்டின்னு கூப்பிடாதுன்னு எவ்வளவு வாட்டி சொல்றது? மேடம், ஆமா, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போங்க. அப்பா, அங்க ஒரு கதவு இருக்கு, அந்த பக்கம் போகலாமா? அது வருது. சூப்பரா கலங்கிட்ட மிட்சி. வாய் மூடிட்டு பேசாம வாங்க. சீக்கிரம் வண்டி எடுங்கப்பா. என்ன வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? வண்டிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அப்பா, சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. கம் ஆன், ஸ்டார்ட் ஆயிடு. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் ஹரி. என்ன நடந்துச்சுன்னே புரியல. சுத்தம். சாப்பிட்ட அத்தனை சுஷியோட சுவையும் மறந்து போயிடுச்சு.
மாட்டிக்கிச்சு இப்ப என்ன பண்றது வேற வழி இல்ல, காரை இங்கேயே விட்டுட்டு எஸ்கேப் ஆயிடலாம். ஷின்சான் என்னப்பா? மிக்ஸி! உடனே சுத்தி விட போறேன் அடுத்ததா சுத்தறதுக்கு யார் வர போறீங்க மிக்ஸி! உன்னால முடியும், அப்படிதான் அட்டாக் பண்ணு. அம்மா நல்லா அட்டாக் பண்ணுங்கம்மா. என்ன விட நீ சக்தி வாய்ந்தவளா எனக்கு அவங்கள மாதிரி சுத்தணும் போல இருக்கு. வேண்டாம் ஷின்சான். இறங்கு மரியாதையா இறங்கு அப்புறம் நான் பேலன்ஸ் இல்லாம போயிடுவேன் சுத்தறதுக்கு பேலன்ஸ் தான் முக்கியம் ஷின்சான் கலக்குறானே. ஆமா ஹீமாவாரி, அமைதியா இரு. நான் தடிக்குது ஆ, 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 ஆ. நிஜமாவா அது என்ன கனவா நீ விடுற கதையை என்னால நம்பவே முடியல போ இங்க பாரு மாத்துதக்கா மேடம் இங்கதான் இருக்காங்க என்ன நான் வந்துட்டேம்மா அதுக்குள்ள நீ வந்துட்டியா கசாமா? நாமெல்லாம் இன்னைக்கு இந்த சூஷி கடைக்கு டின்னருக்கு போக போறோம். ஓகே உள்ள வரலாமா? உள்ள வாங்க ஆமா, உங்க கடையில கோரான் சூஷி இருக்கா மேடம்? அந்த பிக் டர்ன் மேடம் சந்திச்சீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல.